வணக்கம். நான் நாராயணி. சிந்தனை சிறகுகள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவுல புத்தொளி, புதிய ஒளி அப்படிங்கிற தலைப்புல நான் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன். தினமும் எவ்வளவு தூரம் கன்னியாகுமரியில நம்ம சூரிய உதயம் பார்த்தாலும், தினம் தினம் அது பார்க்க அலுக்காது. அதோட உதயமும், அதோட வெளிச்சமும், அதோட ஒளியும், அது பலன்களும் தர்றது மிக அதிகம். அதே மாதிரி இந்த வருஷமும் எப்பொழுதும் போல 10ஆம் வகுப்புல இருந்தோம், 12ஆம் வகுப்புல இருந்தோம். அதிலேருந்து வெளிவந்து தேர்வு எழுதி வெளியில வந்த மாணவ செல்வங்கள பார்த்தா, எனக்கு அதே மாரி புதிய சூரிய உதயம் மாதிரி தான் தெரியுது. நெறைய பிள்ளைங்க அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைங்க நெறைய நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. தனியார் பள்ளியில படிச்சவங்களும் எடுத்திருக்காங்க. எல்லா பிள்ளைங்களையும் நமக்கு பார்க்க ஒரே மாதிரி மாணவ, மாணவிகள் தான். மாணவர்கள்னோ, மாணவிகள் அதிகம்னோ நம்ம பிரிச்சு பேசாம, எல்லாருக்கும் பாராட்டுக்களையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். எதுக்கு இதில என்னன்னா, ஒரு சில பிள்ளைங்க மிக உயர்ந்த நிலையில அரசு பள்ளியில படிச்சவங்க, மாநிலத்திலே முதலாவதா ஒரு பையன் செல்லுல என்னமோ ஆப் ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சதா, எவ்வளவோ தகவல் பார்க்குறோம். இதில பெத்தவங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி ரொம்ப அலாதியா இருக்கும். இத நம்ம ஒப்பிட முடியாது. இதே மாதிரி நீ படிக்கல அப்டின்னா, அடுத்த ஒரு பிள்ளைங்கள நம்ம ஒப்பிடக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்கன்னா, இப்ப பெற்றோர்களுக்கு நெறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. 5ல வளையாது, 50ல வளையாது அப்படின்னு சொல்லிட்டு, வளைக்கணும்னு ஆரம்பிச்சு, ரொம்ப அதிகமா வளைச்சு, ஒடிச்சு, அதோட பலன இன்னமும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவள்ல நானும் ஒருத்தி. அதனால, நம்ம பிள்ளைங்க எந்த வழியிலயும் அவங்க நல்லா வந்துருவாங்க. ஒழுக்கம் மட்டும் தான் முக்கியம். அத மட்டும் சொல்லி அவங்கள வளர்த்தோம்னா, படிச்சாலும் சரி, தேர்வுல தேர்ச்சி அடையாம தோல்வி அடைஞ்சாலும் கூட சரி, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம உற்சாகமும், ஆதரவும் குடுத்து அவங்கள மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தலைமுறையா படிக்காத ஒரு பொண்ணு. கூலி வேலை பார்க்குது. புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. 2 பையங்க. ஆனா எப்படியாவது அவள படிக்க வச்சு ஒரு டிகிரி வாங்க வச்சிரணும்னு ரொம்ப கஷ்டப்படுறா. உடல்நிலை சரியில்லாததோட கூட ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த பையன் படிச்சு +2 பாஸ் பண்ணிட்டான் அரசு பள்ளியில படிச்சு. அவன் என்ன நினைக்கிறான், நம்ம அம்மா கஷ்டப்பட்டது போதும். நான் இனிமே வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு டிகிரியாவது வாங்கியே தீரணும் என் மகன். இந்த தலைமுறையில பட்டதாரி அவனா இருக்கணும்னு எவ்வளவோ வருது. கஷ்டப்படுது. அந்த பையன் 2 பேரோட ஆசையும் நியாயமானதுனாலும், எதையும் புடிச்சு நம்ம திணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என் கருத்து. படிப்பு, பட்டம் பின்னாடி வாங்கிக்கலாம். அவனால முடியும். அவன புடிச்சு ரொம்ப அழுத்தாம, அவனுக்கு என்ன தோணுதோ, சம்பாத்தியம் முக்கியம் இல்ல. இருந்தாலும், இப்ப இந்த வயசுல அவன் சம்பாரிக்கணுங்கிறது இல்ல. அவனுக்கு வேணுங்கிறப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு தைரியம் இருந்தா, அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்றது அதுதான். தனியாவும் சொல்லி பார்த்துட்டேன். இந்த செய்தி அதுக்கு எட்டுதா காதுக்கு என்னன்னு தெரியல. இது மாரி வேற யாரும் இருந்தாலும், பையங்களையோ, பொண்ணுகளையோ நம்ம நெனச்சபடி அதுங்கள உருவாக்கணும்னு நெனச்சு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த இளமை பருவத்த அவங்க வீணாக்கிரக்கூடாது. வேலையே செஞ்சாலும் அவங்க அதில உள்ள சந்தோஷத்த அனுபவிச்சுக்கட்டும். ஒரு சிலர் இன்னும் கொடூரமான ஒரு சிலர் கூட இருக்காங்க. நான் பெத்தேன், நான் வளர்த்தேன், நான் சம்பாரிச்சு, நான் உனக்கு செலவழிச்சு படிக்க வைக்கிறேன். நீ எனக்கு எம்ப்ளாயி மாதிரி தான் அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க. இது அவங்களோட அறியாம தான் அது. அந்த ஆர்வத்த அதிகமாயிருச்சுன்னா இதே மாரி தான். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி, வளைக்கணும்னு நெனச்சு வளைக்கிறது உடைஞ்சு போயிருது சமயங்கள்ல. அப்ப அந்த புள்ளைங்களோட மனசு, அந்த இளைய சமுதாயத்தினரோட இளம் பருவத்தில படிப்புல கஷ்டப்பட்டாலும், அந்த பிள்ளைங்க படிச்சும் ஆகணும். தனக்கு எதிர்காலத்த பத்தின பயத்திலயும் மீண்டாகணும். தனக்கு புடிக்காத கல்வியையும் படிக்கணும். அப்படி புடிச்ச கல்விய படிச்சா பெத்தவங்களோட எதிர்ப்பையும், பேச்சுக்களையும் சமாளிச்சு வாழணும். இவ்வளவு இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளைங்க மனசுலயும் இருந்து, இப்ப பெரும்பாலானோர் திருந்திட்டாங்க. பெரும்பாலானோர் நான் பேசுறத பார்க்குறேன். ஒரு சிலர் இருந்தாலும், இந்த சமயத்தில இது நான் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வருஷம் வெளிவந்திருக்கிற எந்த வருஷம் வெளிவந்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, 10வதோ, 12வதோ 10வது படிச்சா அதுங்க என்ன பிரிவுல சேரணுங்கிற பிடிவாதமோ, இல்ல 12வது முடிச்சா என்ன படிக்கணுங்கிற பிடிவாதமோ, எதுவும் இல்லாம அந்த பையனுக்கு கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். அதையே அவன் மனசு சந்தோஷமா புடிச்ச மாதிரி விஷயத்துல கஷ்டப்பட்டு பையனோ, பொண்ணோ யாரா இருந்தாலும் அந்த மாணவ, மாணவிகள அவங்க இஷ்டத்துக்கு நம்ம படிக்க உதவி செய்யணும். ஆறுதல் சொல்லணும். தோல்வி அடைஞ்ச பிள்ளைங்களுக்கு இன்னும் ஆறுதல் சொல்லணும். அவங்களுக்கு அடுத்த வழிய காட்டணும். இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாவே கடைசி வரையும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த பதிவ இத்தோட முடிச்சுக்கிறேன். இப்ப வெளிவந்துள்ள அனைத்து மாணவ, மாணவியர்களுக்கும், அன்பு செல்வங்களுக்கும் என் வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும். வயசு முதிர்ந்த பாட்டி ஸ்தானத்தில இருக்கிறனால அவங்களுக்கு ஆசீர்வாதமும் உண்டு.
இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.